தென்னிந்திய சினிமாவின் ஹீரோவாக குணச்சித்திர நடிகராக ஏராளமான படங்களில் நடித்த சரத்பாபு அவர்கள் ஹைதராபாத்தில் இன்று காலமாயிருக்காரு. செப்சிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உறுப்புகள் செயலிழந்து கவலைக்கிடமாக இருந்த நிலையில் இன்று மே 22ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் மறைந்திருக்காரு. இந்த நிலையில் சரத்பாபுவின் நிறைவேறாத ஆசைகள் குறித்த செய்திகள் இணையதளத்தில் வர தொடங்கியிருக்கு. தன் கல்லூரி காலங்களில் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்கிக்க வேண்டும் அப்படின்னுங்கிற ஆசை அவருக்குள்ள இருந்திருக்கு. இருப்பினும் கிட்ட பார்வை குறைவால அந்த ஆசை அவருக்கு நிராசையாயிருக்கு. பிறகுதான் அவர் திரைத்துறையில சாதிக்க தொடங்கியிருக்காரு. திரைத்துறையிலும் அவருக்கு தேசிய விருது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்துல இவருக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்திருந்திருக்காரு. இருப்பினும் கடைசி நேரத்தில் நடந்த அரசியல் சூழ்ச்சி காரணமா அந்த விருது எனக்கு கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளில் ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருக்காரு சரத்பாபு அவர்கள். பிறகு விருது மீதான எண்ணமே ஆசையே போயிருச்சு அப்படின்னும் சில இடங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு. தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சரத்பாபு தான் வாழ்ந்த டி நகரில் உள்ள வைத்தியராமன் தெருவில் உள்ள தன்னுடைய மாமனார் வாங்கி கொடுத்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டதா சொல்லப்படுது. இதன் காரணமா அவருடைய இறுதி சடங்குகள் அவருடைய வீடான சென்னை டி நகரில் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் பூட்டிய நிலையில் கடக்கப்பட்ட அந்த வீடுகளில் உடனடியாக ஏற்பாடு செய்யப்படுமா அல்லது அவரது உடல் பொதுமக்களுக்கு வேறு இடத்துல அஞ்சலிக்கு வைக்கப்படுமா அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தாரின் முடிவுகளில் தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்துடன் நெருங்கிய நட்பில் இருந்த சரத்பாபுடைய மறைவு திரைத்துறையினரிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முத்து திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துவின் எஜமானாக நடித்திருந்த சரத்பாபு அவர்கள் சினிமா ரசிகர்கள் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்திருப்பார் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. சரத்பாபுவின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம்.